வாங்க பழகலாம் வாங்க பழகலாம். Let's rock baby. நாங்கள் 9 மணிக்கு உங்களுடைய வீடு தேடி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டோம். வெல்கம் டு வாங்க பழகலாம். டிஆர் நாத் தாடி இந்தியானா மோடி சரியான கேடி இதான் இன்னைக்கான பழமொழி. இப்போ வந்து நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் நந்தகுமார் சார் அண்ட் நிலா பிரியன் சார். ஓகே, நம்ம பர்த்டே ஸ்பெஷலுக்கு இன்ட்ரடியூஸ் ஆன நம்ம நிலா பிரியன் சார் இப்போ வந்திருக்காரு. நிலா பிரியன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் காமெடியோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதோட நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ ரசிக்கிறீங்கன்றது சொல்லுங்க. ரொம்ப நல்லா ரசிக்கிறேன். என்னென்னா வாங்க பழகலாம் இந்த டைட்டில் இருக்குல்ல, உண்மையிலேயே எல்லாருக்கும் பொருத்தமான டைட்டில், மிக அழகாக இருக்குது. அது மாதிரி இந்த ப்ரோக்ராத்தை ரசிக்கிறதுக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். இப்போ ஆடுற வாயில் கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த வசந்தன் டிவியில் 9 மணிக்கு போகிற ப்ரோக்ராம் வாங்க பழகலாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப காமெடியாக இருக்குது இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லும்போது லண்டனில் வந்து புருஷன் வந்து நைட்டில் வைஃபு கால் பண்ணி குட் நைட் அப்படி சொல்லுவாங்க. ஸ்வீடனில் வந்து ஸ்வீட் ட்ரீம்னுவானா. சிலோனில் வந்து பின் கதவை மூடினியா முன் கதவை பூட்டினியா கூரையை முன்னாடி ஏன் கூரையை மூடினியா இறங்கிடுவானுவலே பிரிச்சிட்டாங்க உள்ள இறங்கிட்டாங்க. ஓகே, அந்த எஃபெக்ட்ல இருக்கீங்க சார். அப்ப நீங்க வந்து ப்ரோக்ராம் பத்தி தான் சொல்லுவீங்களா வளமையா? என்னத்த சொல்ல, சூப்பரோ சூப்பர். எங்கே போனாலும் வாங்க பழங்க வாங்க பழகுங்க வாங்க பழக 60 பாட்டியும் கூப்பிட்டா இல்லை பழகிறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பரோ சூப்பர். சொன்ன சார் தலைக்கு அப்பே டை அடிங்கன்னு பாக்குறது இயற்கை கூந்தல் தம்பி. இது 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 மேல அந்த பிளாக் ஸ்ப்ரே வச்சு அடிச்சிரு. தம்பி 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 சரியா இருக்கா? ஓகே ஜட்ஜஸ், இன்னைக்கு ஃபுல்லா சிரிப்போடே தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா போகுது. ஸோ நீங்க ஜட்ஜஸ் 2 பேருமே வந்து சீட்ஸுக்கு போயிட்டீங்கன்னா எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் பார்த்துடலாம். எஸ். ஐயோ ஆனால் சத்தியமா இனிமேல் இப்படி தப்பெல்லாம் பண்ண மாட்டேண்ணா. ப்ளீஸ் நான் கையை கொடுத்துருக்கேண்ணா. ப்ளீஸ் தான். அப்பா கை வந்துருச்சு. ஆனால் ப்ளீஸ் தலையை கொடுத்துருக்கேண்ணா. ப்ளீஸ்ண்ணா. போயிட்டான். நான் மட்டும் தான் தண்ணி வைக்கிறேன். வா வணக்கம். இப்போ நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யாரை வெல்கம் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் வரப்போகுது. மருதமுனை டீம் தான் ஃபர்ஸ்ட்டாகவே வர போகிறாங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலமாகவே நம் நாட்டு மக்களுக்கு வந்து மெசேஜஸை தொடர்ச்சியாக வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கன்செப்ட்லேயும். அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கன்செப்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தெம் ஆன் ஸ்டேஜ். வாங்க வாங்க. அவരുടെ മകൻ ഒഴുകുന്നു തുടങ്ങി. എനിക്ക് 5000 രൂപ തന്തയിലുണ്ടാ. ഒന്ന് രണ്ടാക്കി 2 3ആക്കി കോടിക്കണക്കിലെടുത്ത് തരുവൻ. നാണയമുണ്ട ചിന്ന കാശിലവ എന്റെ ഉള്ളം പെരിശി. நீங்க எப்படி காசு தந்தேன் நான் தந்துருவேன் காசு. உழைக்கிறது நான் செஞ்சேன். 10 20 ஆக்குவேன், 20 30 ஆக்குவேன், 50,000 ஆக்கி 1 லட்சம் ஆக்கி கோடியாக்கி கோடியாக்கி அங்கால கற்பனையே வருது இன்னைக்கு.
பத்துக்கு சைவ அப்பா என்ன 5000 அப்பா சொன்னார் 5000க்கு 500 ரூபாய் கொஞ்சம் கூட அது நன்கொடையா நான் தருவேன் 10 நாளைக்குள்ள 10 நாளைக்குள்ள நாளைக்கு நீங்க நாளைக்கு வந்தேன்னு சொன்னா 10 மணிக்கு வரும் 9 மணிக்கு வந்தா நான் 10 மணிக்கு இடையில அப்படியே பார்த்து தந்துடுவேன். நான் 8:57 வந்து நான் 9க்கு வந்து 10க்கு பார்த்து தந்துடுவேன். காசி அங்கே பாரு ஆறு நிற்கணும் காய் கல்லணு இல்லானுங்களா காய் அங்கே வைக்கல இல்ல இல்லையா இல்ல உத்தரவில்லை காய் அங்கே வச்சிருக்கீங்க நான் நினைச்சேன் கிளப்புற கிளப்புல கத்தி எடுத்துருவாரோ எவ்வளவு ஒரு 5000 இந்த ஆத்தர் நாளைக்கு சரியா 9 மணிக்கு சரியா 9 மணிக்கு இங்க நிக்கும். நானே மாணவன் ஓ 9 மணியில இருந்து 10 மணி வரையும் பார்த்து அதுக்கு பிறகு 9:55 இருந்து 10 மணி வரையும் ஒன்றுல பார்ப்பேன். பார்த்துட்டு ஒன்றுல வாங்க காசு நானே வர அப்ப வரும் என்ன வாரமா தெரியல கொஞ்சம் கேத்து துறக்கமா இருக்கீங்க அதனா அவரு உண்டே நல்ல நானே மாணவன் போல வளர்க்குது மாட்டையாட்டம் மரியான் நான் கண்டதே இல்லையே சுந்தரமண்ணன் வந்துட்டியா வாடாப்பா வாடா மிச்ச நேரடாப்பா வாட அடே நீ சொல்லலையா உன் மகன் இருக்காரு ஓ இருக்கான் அவன் நான் முன்ன போனா நல்லா சொல்றான் நல்லா பேசலாம் நீ சொன்னியா என்ன சொன்ன காசு காசு அவனுக்கு கொடுத்ததா என்னதுக்கா அவனுக்கு நீங்க காசு கொடுத்த ஏண்டா தரமாட்டான் வாங்க மாட்டேன் நீங்க பாக்குறீங்க இந்த காசு கொடுத்த அவனுக்கு உண்ட பிள்ளைய பற்றி உனக்கு தெரியாது அவன் நல்லவன்டா நல்லவன் நீ எப்படி சொல்லுவா என்னமா அப்படிதானே பேசினாங்க அவன் சும்மா காசை கொடுத்துக்க அவனுக்கு கேட்கா பாக்க அவனுக்கு உனக்கு உலகி புரியாத தெரியாது மாதிரி காசு கொடுப்பானா கேட்கா பாக்க அவனுக்கு என்ன செய்யற உண்ட பிள்ளையாச்சு எந்த புள்ளியாளுக்கா கொடுக்குறதா அது சரி இவ்வளவு காசு திருவண்ண மேலவா உங்களுக்கு நான் வாங்கின 5000 அந்த 500 சேர்த்து அஞ்சு ஓ 5000 அது சில்லியது நல்லவன்டா நீ நான் வேட்டடா நானே நீ நான் அப்படித்தான் கடன் பாய் கடனை எப்படி தந்துடுவேன் நானே வேண்டா அவன் வேற காய் சொல்லுவான்டா பா நாளைக்கு தருவேன் அப்ப நான் வேட்டா ஓ நீங்க வாங்க வாங்க புள்ள நல்ல பிள்ளைதாடா நானும் ஒரு இடத்து போற வேலைக்கு வாழ போய் நானும் பாரத் ஏ நான் வா ஓ அவன் பாப்பு நல்ல புள்ள ஓ விட்டாம பார்த்துப்பான் மாதிரி வாங்க முந்தராத்து பொடின காசி நேற்று வந்த மனுஷன் அட்டையை கிட்டையை போட்டு கொடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் வருது இல்லை இன்றைக்கு தான் பாப்பம் நேரத்தை பார்த்துக்கணும் போய் இதுக்கு என்னடா உள்ள வேற ஒன்று குடி வாடு டிக்கெட்டு இது 9:55 பிறகு பார்க்குது மாமா அடேய் வாங்க சுந்தர மாமா இருங்க வந்து வருவேலன்னு தெரியும் எனக்கு. இந்த காசி நேத்து நான் கொஞ்சம் அப்படி இப்படி கதைச்சு போட்டு கோச்சிக்காதீங்க இன்றைக்கு அப்படிங்க தருவேன் சரிடா சரிடா இப்ப நேரம் என்ன 8:57 8:57 9 மணியில இருந்து அனை ஸ்டார்ட் ஏண்டா 9 மணிக்கு 9 மணிக்கு முன்னு கொண்டு வில்லாரோ என்ன தெரியுது ஒன்றும் இல்லை முன்னு கொண்டு வில்லையா? முன்னு கொண்டு வில்லை நான் பார்க்க எதை சொல்றான்னு எனக்கு விளங்குது எல்லாம் ஜன்னலுக்குள்ள நான் பார்க்க அடுத்த வீட்டுல இப்போ டைம் வேண்டா இன்னும் 5 நிமிஷம் 5 நிமிஷம் சும்மா குறுக்கால இப்படி பார்த்து போட்டு கையை இப்படி பார்த்தா கலவை எனக்கு இந்த கண்ணனை கொட்டைய நான் இப்ப பார்த்து வச்சுக்கிறேன் டைம் எல்லாரும் போட்டேங்க எனக்கு ஆணிடா
என்னது ஒன்றுமில்லை பேப்பர் துண்டு பேப்பதுண்டோ இல்லை 2 டேய் அதை ஷூட் டிக்கெட்டில் கொடுக்குறாங்க ஓ என்கிட்ட காஜி எப்போ நீ இதை பார்த்து தர உனக்கு காஜி இதில் உண்டா தானே காஜி சும்மா குறுக்கால தரலாமா 5000 ரூபா வேண்டி 5000 ரூபாய்க்கு சீட்டு எடுத்து நான் எவ்வளவு காலம் கூடி டேய் என்கிட்ட காஜி இதில் விழுந்தா தாரட்டே நீ 2 கமிஷா போச்சு இந்த காஜி எப்போ என்னதான் தருவேன் எப்போதான் நாளைக்கு நாளை பாப்போம் டேய் நான் உழைச்ச காஜிடா உழைச்ச காஜி நீ அப்பா மாதிரி இல்லையா பேசப்படா இனி பேசப்படா கிளம்பா உட்கார் இது படுத்து நான் 9:55 வசந்தன் டிவியில் பார்க்க போறேன் பார்த்து போட்டுத்தார் இதில் விட நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காஜிடா டேய் அதுலயும் இல்லை டேய் கஷ்டப்பட்டு தானே எல்லாரும் உழைக்கும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கும் வாங்குறவன் தான் லேசா பண்ணிக்கிட்டு வைத்திருவான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த காஜி உழைக்கிறதுக்கு நீ ஏன்டா அவ்வளவு நீ நல்ல போக்கிட்டே இருக்கியா பொடிவாய்ப்பாயில இல்லை பொடிவாய்ப்பாயில நீ நல்ல காஜிலியோட பொடிவாய்ப்பாயில தருவேன் தானே எப்படா தானது எப்படா தாரது நாளைக்கு தருவேன் நாளை அண்டை தருவேன் அடுத்த அண்டை தருவேன் டிக்கெட் உளுந்து அண்டைக்கு உண்ட காசு கிடைக்கும் களவா கிடைக்கும் நான் சின்ன போட்டு நேரத்துறை நான் சின்ன வயசான பாக்கல அது குடுறா 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 அது சரி நீ ஆச்சு காசு தருவியோ காசு நான் தர வேணுமா நான் தான் சொல்ல கொடுக்கணும் ஏன் கொடுத்தேன் நீங்க என்ன செய்யணும் உண்ட போடலாம் இந்த பிள்ளையா பிள்ளைகள் பெற்றதுக்காக கொடுக்கணுமா அவள் கடனால இப்ப என்ன செய்யறது நீ காசு தருவியா நீங்க பிள்ளைகளை பிள்ளைக்கிறாங்க சொல்லக்கூடாது அப்பா மாதிரி சரியா இருந்தாலும் நான் தாரன் நான் பெற்ற கடனுக்கு அந்த தானே வேணும் தாரன் சரி நாங்க வாங்க போங்க வாங்க நான் தரேன் ஓ நான் தருவேன் கட்டாயம் தருவேன் வாங்க நீங்களும் கொடுத்துறாங்க நீங்க கொடுத்துறாங்க முடியலாம் சரி வா மருதமனை டீம் கிட்ட இருந்த ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். இதே போல ஒரு ஆள் வந்து எங்களுடைய டீம்லயும் அது இருக்காரு. இருக்கட்டும் சித்திக்குனா கண்டு கரணால இங்க போனேன் இல்ல நான் அந்த கதையை சொல்லி ஆகணும். இப்ப எப்படி வீட்டுல எல்லாம் சும்மா இருக்காங்களா எல்லாம் சொல்ற கதை இல்ல நீங்க பேசாதீங்க அவரோட பேசாதீங்க. நான் அவனோட கதை சொல்றேன் அதை கேளுங்க. என்ன கதை என்ன கதை சொல்லு பார்க்கலாம் சொல்லு. ஒரு நாள் ஒருத்தட்ட ஒரு பூதம் ஒன்று மாட்டிக்கிச்சான். அந்த பூதம் வந்து எப்பவுமே தனக்கு வேலையே செய்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அலாதி பிரியம். ஓகே, அப்போ அவர் வந்து எல்லா வேலையும் சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ அவருக்கு வேலை சொல்லி சொல்லி அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சான். இப்போ ஒரு நாள் வந்து சொன்னாரா மலையை பேத்து எடுத்துட்டு வா அப்படின்னதும் பூதம் 5 நிமிஷத்துலேயே பேத்து எடுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஒரு கடலில் இருக்கிற அத்தனை மீனையும் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னதும் அந்த பூதம் வந்து அந்த மீனை எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்தது. இப்போ என்னடா பண்ணுறது, இந்த பூதத்துக்கு வேலை சொல்லி சொல்லி அந்த மனுஷனுக்கு வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் ஒரு ஐடியா வந்துதான், யசோ கிட்ட போயிட்டு ஒரு 10 ரூபா எடுத்துட்டு வான்னு சொன்னாங்களா. அந்த பூதம் போனது தான், இன்னும் வரவே இல்லை. இதெல்லாம் என் வரலாறுல வரும். புகழார பேசுவோம். ஜட்ஜஸ் சொல்லுங்க கமெண்ட்ஸ். இந்த கதையுடைய கதை எங்க இப்போ மிக முக்கியமான கரு என்ன காரணம்டா, இந்த நாட்டில் முக்கியமாக தேவைப்படுறது இந்த மெசேஜ் வாங்க பழகலாம் மூலம் போகுதுங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாணயம் இல்லாத நாணயம் இந்த கருவுடைய டைட்டில் என்று சொல்லலாம். ரொம்ப பெர்ஃபெக்டாக அழகாக சொல்லியிருக்கிறீங்க, சூப்பர். வளமை போல வந்து தௌபிக், சனூன், சித்திக் உங்களுடைய வளமையான நடிப்பை வெளிக்காட்டினீங்க. இதில் வந்து அப்பா மகன் கடனை அப்பா கட்டுறதுன்றது வந்து இந்த காலமாக இருக்கும். அப்பா கேட்டிருக்கார் மகன் கிட்ட, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போறியா, ஒழுங்கா படிக்கிறியான்னு கேட்டிருக்கீங்க. மகன் என்னைக்காவது நீ ஒழுங்கா வேலைக்கு போறியா, அவங்கள வேலை செய்ய நான் கேட்டிருக்கேன், உனக்கு தேவையில்லாத பேச்சு கேட்டேன். அந்த மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க. பெஸ்ட், சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை.
இணைக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே ஆண் கிளி இரண்டுண்டு, பெண் கிளி இரண்டுண்டு, அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண் கிளி, அதனிடம் ஆண் கிளி, இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. கடவுள் அமைத்து வைத்த மேடை, இழைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கொட்டும் முழக்கங்கள், கல்யாண மேளங்கள், கொண்டாட்டம் கேட்டதம்மா. கொட்டும் முழக்கங்கள், கல்யாண மேளங்கள், கொண்டாட்டம் கேட்டதம்மா. ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா. Singapore Airlines announced the arrival of flight SQ583. தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டிட ஊர்கோலம் போனதம்மா. சிங்கார காலோடு சங்கீத தந்தைகள் சந்தோஷம் பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை, இணைக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த மேடை, இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை, இணைக்கும் கல்யாண மாலை. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, சொல்லுங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களே அம்மா. ஓகே, அப்படிதான். இப்படிங்க. சரி சார் சொல்லுங்க, judges பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க. எப்படி இருந்தது? டிஸ்கோ ராஜா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அவளொரு தொடர் கதையிலிருந்து கமல் பண்ணின 2 ரோலையும் தனியை நீங்கள் பண்ணினீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கமல் யாருக்கிட்ட நடிப்பு கற்றுக்கிட்டார் அப்படிங்கிறத அதையும் நீங்கள் பண்ணீங்க. இடையில சிவாஜி வந்து போனார், அதுவும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடிக்கிறீங்க. சரோஜினி கொஞ்சமாவது ஃபீலோட நீங்கள் அவரை பார்த்துருக்கலாம்ல. அதெல்லாம் அடிக்கடி பார்த்தா உங்கள் ஃபீலே ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். சரி நந்தா சார் சொல்லுங்க. வளமை போல் டிஸ்கோ ராஜா ஒவ்வொரு கெட்டப்பில் வருவார். இன்றைக்கி என்னென்னா அவர் ஒரு தியாகமே பண்ணியிருக்கார். அவர் கூட்டி வந்து சரோஜியை யாருக்கு ஒரு பரதேசிக்கு பாரம் கொடுத்தீங்க, சாப்பாடு கூட பருப்பு சோறு வாங்கி கொடுக்குற பாரம் கொடுக்குற. இது எப்படி இருக்குன்னு நந்தா சார், அதாவது சோத்துக்கே வரலையா சொரினா பிடிச்சி சூர்யான்னு பேர் வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. முதல் ராத்திரியில் போட்டால் நான் தாப்பா, கட்டலடியில் ஒழிஞ்சா நான் கோபால். மன்னலாமன விளக்கண நீ பண்ண கான்செப்ட் எனக்கு பிடிக்கல, இவர் சொல்ல நல்லா இருக்குன்னு சொன்னார். சூப்பர். தாடி என்ன வளைஞ்சிருக்கீங்க? வளர்ந்தது. ஓ இதெல்லாம் வளர்ந்ததா? அதெல்லாம் நாங்கள் நம்பணும். ஜூம் பண்ணி வரும் தாடி பாருங்களேன். ஓகே ஓகே, தேங்க் யூ so much. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். Let's rock baby. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். Let's rock baby. நாங்க ஃபர்ஸ்டா வந்து கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். சாப்பாடு போடுவாங்கன்னு பார்த்தோம், சாப்பாடே போடல. தனு வேற வீட்டுல இருந்து வரும்போதே வயிறுலாம்
ஃப்ரீயா விட்டு தான் வந்தா ஆமா. நீங்க தான் சாப்பாடு போடுவாங்கன்னு போடவே இல்லை உனக்கு கஷ்டகாலம் தான் உனக்கும் தான். எனக்கு அதோட கஷ்ட காலமே. சரி இப்ப அடுத்து வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போறான்? அடுத்ததா வந்து ஹக்கீம் அண்ட் டீம் வந்துதான். ஹக்கீம் இல்ல, அவன் பேர் ஹக்கீம். ஹக்கீம் அப்படி சொல்லணும். ஓகேவா? அவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage please. அடடடடடா, இன்னைக்கு வேற முஷரப் சார் லீவு. எனக்கு சொன்னார் அவட்ட கன்செப்ட் எல்லாம் எனக்கு பண்ண சொல்லி, செலெக்ஷன் வேற வராங்க, ஆடிஷன் வேற வராங்க, இவனை வேற காணோம்ப்பா. டே ராஜா, டே சார் எங்கடா போயிட்டு இருந்த? உங்கள் பின்னாடி தான் சார் வந்திருக்கேன். என் பின்னாடி ஏன்டா இருக்கிற? முன்னாடி தானே இருக்கணும். சரி சார், கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா, கொஞ்சம் தள்ளி நில்லு. டேய் முஷரப் சார் என்ன சொன்னார் உனக்கு? சார் இந்த நம்ம வாங்க போகலாம் ஷோக்கு செலெக்ஷன் ஆடிஷன் பார்க்க சொன்னார் சார். எல்லாத்தையும் பார்த்தியா? ஓம் சார் காலையில் 9 மணிலேருந்து 5 மணி மட்டும் தான் நம்ம ஸ்டூடியோ ஃப்ரீயாக இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடணும். எல்லாத்தையும் வர சொல்லிட்டியா? ஓம் சார் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அவர் பாட்டுக்கு எனக்கு தந்துட்டு போயிட்டாரு செலக்ட் பண்ண சொல்லி. இப்போ நான் பட்டுற பாடு. யார் யாருப்பா இருக்கிறாங்க? நமக்கு முதல்ல வந்துட்டு இந்த சவுண்டை வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு சார். அதுக்கப்புறம் மிமிக்ரி, ஸ்டாண்டப் காமெடி நடிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க சார். முதல்ல சவுண்ட் எஃபெக்ட் யாரு பண்ணுறாங்க? சவுண்டு நம்ம எட்வர்ட் வந்திருக்காரு. எட்வர்டு எங்கேருந்து வந்திருக்காரு? அவர் வந்துக்கிட்டு அவர் ஊரில் இருந்தாங்க சார். வந்திருக்காரு. தம்பி அவர் கூப்பிடுப்பா. சரி ஐயாப்பா எட்வர்ட். வணக்கம். பார்த்தாயா ஏன்டெல்லாம் ஒரு மாதிரியே இருப்பார் சார். அவங்க பேர் என்ன தம்பி? எட்வர்ட். எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சொன்னார். ஊர்ல இல்லை, எந்த ஊர் நீங்கள்? கஹவத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன மாதிரி பண்ணுவீங்க நீங்கள்? சவுண்ட் எஃபெக்ட் நல்லா செய்வீங்க சார். ஓ, சவுண்ட் எஃபெக்ட் பண்ணுவீங்களா? எத்தனை மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் பண்ணுவீங்க? காரு, ஆட்டோ, ஹெலிகாப்டர். பா சார், முஷரப் சார் எங்கே இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் பிடிச்சிட்டேன் சார், செலக்ட் பண்ணி கொண்டாடுறேன் சார். என்ன பாராட்டாட்டி பாருங்க சார். தம்பி என்ன மாதிரி கார் மாதிரி பண்ணுறேன்னு சொன்னேன்னா, எங்கள் பனிக்காடு கார் மாதிரி விளாண்டுருவீங்க. டேய் 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 வேற மாதிரி பண்ணுறா. டேய் கார் மாதிரி பண்ணு. கார் மாதிரி கார். சார் சார் இந்த ஸ்டாண்டப் இல்லை சார், அடுத்த சவுண்டு ட்ரை பண்ண சார். அடுத்த சவுண்டு 3 வீல் மாதிரி பண்ண சார். 3 வீல் மாதிரி பண்ண சார். ஆட்டோ இல்லை உண்டு ஐயா. பண்ணுப்பா ஆட்டோ. தம்பி நீங்க சவுண்ட் எஃபெக்ட் பண்ண வந்திருக்கீங்க தம்பி. இது வேற எஃபெக்ட் மாதிரி இருக்கு. ஆட்டோ சார் என்னடா பண்ண? ஆட்டோ ஆடிட்டு தான் சார் போகணும். அதான் ஆட்டோ. சரியா பண்ணு. சரி தம்பி, கடைசி என்ன தம்பி கூட? ஹெலிகாப்டர். இங்க பண்ணுங்க தம்பி. சார் உடைய போதே நிப்பாட்டுங்க. டேய் நிப்பாட்டு. சவுண்ட் எஃபெக்ட் இனிமே யாராச்சும் என்ன கிட்ட கொண்டு வந்த? சார் இல்ல சார், இனிமே இன்னும் ஏன் நிக்கிறான்? சார் இல்ல சார், இன்னும் ஏன் நிக்கிறான்? இல்ல சார், அவன் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவான் சார். ஏதோ ஸ்கிரிப்ட்ல தப்பு நடந்து போச்சு. ஸ்டாண்ட் அப் காமெடி சூப்பரா பண்ணுவாப்ல. ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றானா? டேய் இவன் பண்ணதே போதும்டா. இல்ல சார், ஸ்டாண்ட் அப் காமெடி லாஸ்ட் ஆன்சர் ப்ளீஸ். தம்பி ஏன் இப்படி நிக்கிறீங்க? ஸ்டாண்ட் அப் காமெடி பாத்து லாஸ்ட் காமெடிக்கு நிக்கிறாங்க. 2 ஜோக் சொல்லுங்க. 2. ஆமா. அப்படித்தான் கோயிலுக்கு போனேன். ஒரு சின்ன பையன் ஒடியாந்து முட்டை வச்சு சோறு கொடுக்குறாங்கன்னா நானும் எப்போ கோயிலில் முட்டை வச்சு சோறு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த செவுத்துல முட்டை வச்சு சோறு கொடுக்குறான். அவன் என்ன சொல்லிட்டான்னு சிரிக்கிற? தம்பி என்னப்பா சொன்ன? ஸ்டாண்ட் அப் காமெடி. வேற ஏதாச்சும் இருக்கா? இன்னொன்று வேறையா? சொல்லுப்பா, சொல்லு. அப்படிதான் கடல்ல கப்பல் போய்கிட்டு இருக்கும் போது கப்பல் நடுவுல ஓட்ட. ஆனா கப்பல் உள்ளுக்கு தண்ணி வரலையே. வா என்னப்பா கேட்டீங்க? கப்பல் உள்ளுக்கு நடுவுல ஓட்ட, தண்ணி வரல. கப்பல் நடுவுல ஓட்ட தண்ணி வரலையா? நம்மளை குழப்புறாங்களோ. ஏய் கப்பல் தரையிலடா இருக்கு, அப்ப எப்படி தண்ணி வரும்? கப்பல் உள்ளுக்கு தானே ஓட்டனே, அடியில இல்லையே. நீ போ தம்பி. ஸ்டாண்ட் அப் காமெடி. டேய் இதை மட்டும் முஷரப் சார் பார்த்தாரு, சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு நம்ம பசல ரவிக்குமாரை போட்டுருவோம், ரைட்டா? ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு நம்ம விஜயை போட்டுருவோம். அவங்க தான் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் பண்ண வேண்டியதானே சொன்னா தானே.
அடுத்தது என்ன தம்பி மிமிக்ரி 1008 வாய்ஸ் மிமிக்ரி பண்ணுவாங்களா? ஆமா சார். ஒருத்தன் நம்ம கிழக்கு மாந்திர ஒரு பையன் இருக்காப்புல கல்முனையில 1000 வாய்ஸ் 2000 வாய்ஸா பண்ணுவான் சார். 1000 வாய்ஸ் 2000 கூப்பிடுறேன் சார். பாக்குறேன் சார். 1000 வாய்ஸ் 2 நம்ப முடியல. கூப்பிடுறேன் சார். கூப்பிடு. ஏப்பா சமீர் வாப்பா. சார் நைஸ் மீட்டிங் சார். உங்க பேரா சமீர்? சமீர். ஆமா சார். மிமிக்ரி பண்ணுவீங்களா? ஆமா சார் 2000 வாய்ஸ்ல பண்ணுவேன் சார். பயப்புல 2000 வாய்ஸ்ல பண்றானா? உடுப்போட சேர்த்து 3 கிலோ தான் இருக்கான். 2000 வாய்ஸ் பண்றான். எத்தனை வருஷமா பழகுறீங்க மிமிக்ரி? நான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20 வருஷமா செஞ்சிருக்கேன் சார். டேய் இன்னைக்கு தான் நீ சாதிச்சிருக்க. தேங்க்யூ சார். தம்பி ஆமா சார். மிமிக்ரினா ரஜினி மாதிரி பண்ணி காட்டுங்க. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. தம்பி ரஜினி மாதிரி மிமிக்ரி பண்ணி காட்டுங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. கமல் மாதிரி பண்ணுங்க சார். கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் அங்கால லெட்டர். நீங்க வா இங்க வா இந்த இடத்துக்கு வா இங்க வா. மிமிக்ரி இவனை பார்த்து கற்றுக்கோ ரைட்டா? பசலை ரவிக்குமார் எப்படி மிமிக்ரி பண்ணுவா பண்ணி காட்டு. சார் ரவிக்குமார் சார். பசலை ரவிக்குமார் மைக்கை கொடு. மைக்கு தேவையில்ல மைக் இருக்கு கொடு. பசர ரவிக்குமார் வந்தான்னா சவுண்ட் எஃபெக்ட்லாம் பண்ணார் சொல்லுவார். அதாவது பார்த்தோம்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட்டுகள் நிறைய சவுண்டுகள் இருக்குது. நிறைய சூழல்களில் நிறைய சவுண்டெல்லாம் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு இந்த பேட்டு கோழி எப்படி கத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது பேட்டு கோழி எப்படி கத்துன்னா அப்படின்னு கத்தும். இது அந்த மூளையில் இருக்கிற நரம்புகள் தான் எல்லாம் உள்வாங்குது. அப்புறமா அடுத்தது இந்த சேவல் எப்படி கத்துன்னு பார்ப்போம். அப்படி எத்தனை வாய்ஸ் பண்ணுறீங்க? 2000 வாய்ஸ். ரெண்டாவதா நீங்கள் நம்ம அந்த ஆஸ்திரேலியா கன்செப்ட் பண்ணார் யாரு? பாலமன ரிஃபான். சார் அவன் மாதிரி பண்ணி காட்டுங்க. ஓகே சார். என்ன சீராளி விடா இது? இந்த 40 லட்சத்து ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்டி அந்த இங்கிலீஷ்காரன் இந்த பொண்ணு இந்த அருணா கையில் இழுத்து அதை விட வச்சு கொடுத்து சிடிபி பாஸ் வருது. என்னடா என்னால் முடியாது. இப்போ மிமிக்ரிக்கு நம்ம நஜாத்தையும் ரஜாவையும் போட்டுருவோம். ஏன்னா அவங்கள மாதிரி மிமிக்ரி பண்ணுறதுக்கு வேறு யாராலும் முடியாது. மிமிக்ரியும் போச்சா ஸ்டாண்டப்பும் போச்சா கடைசியில் என்னது இது நடிக்கிறது. நடிப்புக்கு வேறு வந்து இருக்கிறாங்களோ? ஆமாம் சார். எத்தனை பேர் நடிக்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க சார். சூப்பராக நடிக்காங்க சார். இது வரைக்கும் 25 படத்துக்கு மேலே சார். 25 படத்துக்கு மேலே நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சான்ஸ் கிடைக்கல. இங்கே வந்திருக்காங்க. ஏவா நடிகர் கலை மன்னரே வாங்க. அதோட அவங்க நடிக்காட்டி கொலை விழும்னு நீ மனசில் வச்சுக்கோ. நடிப்பீங்கல்ல சூப்பரா. அங்கே உங்கள் பேர்? எக்ஸாம் கொடுக்கீங்க. எட்வர்ட். உங்கள் பேர் சார்? என் பேர் சமீர். ரைட். நடிக்கிறீங்களா? எஸ் சார். நீங்கள் எத்தனை வருஷமாக நடிக்கிறீங்க? நான் ஒரு 15 வருஷமாக நடிக்கிறேன் சார். 15 வருஷமாக நடிக்கிறீங்க. நீங்கள் தம்பி? 25 வருஷமா. 25 வருஷமா நடிக்கிறீங்களா? ஒப்போ 25 வருஷமா என்ன நடிக்கிறீங்க? எங்க அப்பா அம்மா பிள்ளையா நடிக்கிறேன். எக்ஸாம் பிட் அடிக்கிற மாதிரியே நடிக்கிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிற மாதிரியே நடிக்கிறேன். நடிகன் தான். டைம் ஆயிடுச்சே. டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. தம்பி உங்களுக்கு 2 ஸ்கிரிப்ட் தரேன் ரைட்டா? நீங்கள் அதை பண்ணிவிட்டு போவோம். உங்கள் நம்பரெல்லாம் எடுத்துகிட்டு முஷரஃப் சார் கொடுக்குறேன். அவர் உங்களுக்கு கால் பண்ணுவார் ரைட்டா? ரைட். உன் பேர் என்ன சொன்ன? எட்வர்ட் வேணா எல்பர்ட்னு வச்சிரு. சரி அப்போ நீ வேணா 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற. நீ பார்த்ததும் ஹாய் எல்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கத்துற. என்ன சொல்ற? ஹாய் எல்பர்ட் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கத்துற. ரெடியா? நான் ஆக்ஷன் சொன்னதும் அன்னிட்டு போய் கத்தணும். ஓகே தம்பி? ஆக்ஷன். ஹாய் எல்பர்ட். நான் எடுக்கிறேன். நீ எழுங்க தம்பி. ஆக்ஷன் சொன்னா என்கிட்ட வந்து இல்ல அவன் பக்கத்துல போயிட்டு கத்தணும். ஹாய் எல்பர்ட். தம்பி ஆக்ஷனே சொல்லாம கத்துறாங்க. ஆக்ஷன் சொன்னதும் போயிட்டு கத்து. ரைட்டா? நான் போயிட்டுருவோமா? இல்லை சார் ப்ளீஸ் சார். இதே அதுவும் ஒரு படி அமைச்சு போம்ல தம்பி. ஆக்ஷன் சொன்னதும் ஓகே சார். ஆக்ஷன். ஹாய் எல்பர்ட். நீ ஏன்டா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? என்ன நடிக்க சொல்றீங்க?
ஏய் என்னால முடியாதுடா. நடக்க போன்னு தெரியல, தள்ளி நின்றானே. நீ பாடு நீ பாடு ஆ? நீ பாடு. ஓகே சார். படுத்து குப்புறப்படு தம்பி. ஓகே. தம்பி கால் ஆட்டாம ஓகே சார். ரைட்டா? ஐயால சொல்ல வேண்டியதானே. தம்பி கிடைச்சிக்கிற சான்ஸை வாய்ப்பு விட வேணாம். ரைட்டா? லாஸ்ட் சான்ஸு ஒழுங்காக பண்ணீங்கன்னா வாங்க பழகலாத்துக்கும் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும். ரைட்டா? நீ கிட்ட போயிட்டு அண்ணே என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அண்ணே அப்படின்னு கத்தணும். எப்படி என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அண்ணன்னு கத்தணும். இவன் அழுகும்போது நீ என்ன பண்ணணும்? தோலை தட்டணும். ரைட்டா? எங்க தம்பி ஆக்சன். என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அண்ணே. தோலை இல்லடா, இவன் தோலை தட்டுடா, இவன் தோலை தட்டு. இவன் விளக்க ஏய் தம்பி ஆக்சன் சொன்னதும் அவன் கத்தணும். எனக்கே மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சன் சொன்னதும் நீ தோலை தட்டணும். ரைட்டா? ஏ கொஞ்சம் இரு. ஓகே சார். எனக்கே மிஸ் ஆயிடுச்சு. டேய் ஆக்சன் சொன்னதும் நீ கத்துற, நீ தோலை தட்டுற, அவன் தோலை நீ தட்டணும். ரைட்டா? ரைட். ஆக்சன். நீ ஏன்டா தோலை கொடுக்குற? நீ ஏன் தோலை கொடுக்குற? தோல் கொடுப்பான் தோழன் சார். எலும்புடா சார், எலும்புங்க சார். நல்ல வேலை பண்ணிக்க சார், நல்ல வேலை பண்ணிக்க. தம்பி வா, தம்பி வா. இல்லை வாங்க தம்பி. நீங்கள் 2 பேரும் உங்கள் நம்பரை இவர் கொடுத்து கட்டாயமாக கொடுத்துட்டு போவீங்க. நாங்கள் கால் பண்ணுறோம் சார். போங்க சார், கட்டாயமாக கால் பண்ணுறேன் சார். போங்க. நம்பர் இருந்து தான் வராங்க. நம்பர் சார். ஏன் சார் இப்போ தாப்பா விலகுது? வாங்க பழகலான்னா நாங்கள் டிவியில் பார்த்து சிரிப்போம். அது எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ போட தான் விலகுது சார். சார் வந்து கேட்பாரு, கேட்டால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகின்னு சொல்லு மச்சான். என்ன ஹாஸ்பிட்டல் சார்? முடியாதுடா. அப்போ நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க வந்து ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஜட்ஜஸ் நீங்க இப்ப சொல்லுங்க. நந்தா சார் சொல்லுங்க. நிச்சயமாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முஷரப் படுற பாட அவங்களாவே முன்னுக்கு வந்து காட்டினது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். ரொம்ப அழகாக சொன்னேன். இதை தான் அவர் படுறார். ஆனால் முஷரப் சிரிச்சு கொண்டு இருப்பார். இவர் அழுது கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டார். இன்னும் கூட இப்போ இயல்பாக நடிக்கிறாங்க. இப்போ எட்வர்டை பார்த்தா ரொம்ப அழகாக நடிக்கிறார். அக்கீம் வந்து சும்மா சிம்பிளாக நடிச்சிட்டு போகிறார். அது மாதிரி நடிப்பில் ரொம்ப டெவலப் ஆகியிருக்காங்க. வாங்க பழகலாம் நிறைய பேருக்கு ஒரு வாழ்வு, கலைஞர்களுக்கு வாழ்வு கொடுக்குற மாதிரி இருக்குது. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், நல்லா நடிச்சிங்க. இல்லை நானும் பயந்துட்டேன். திடீர்னு எட்வர்ட் வந்து ஸ்டாண்டர்ட் காமெடி ஏதோ பண்ண போகிறாரோ தெரியல. ஸ்டாண்டப் காமெடி என்ன இதில் வந்துட்டு பண்ணுவார். இப்படிதான் எங்கள் ஊரில் அஜிஜிஜிஜியோ அப்படி ஒரு பஸ் அது கேட்குறாரு. இப்படிதான் எங்கள் ஊரில் சின்ன பையன் எனக்கு சொல்லலாம் டிஸ்கவரி அஜிஜிஜிஜியோ அஜிஜிஜிஜியோ. அது நான் வந்து அந்த கெட்டப்பு வரும்போது அதான் பண்ண போகிறாரு யோசிச்சு பயந்துட்டேன். பட் செம்ம பர்ஃபார்மன்ஸ். அது இங்கேருந்து அவர் பண்ணு ரியாக்ஷன்லாம் பண்ண சூப்பர். சார் நீங்கள் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. இந்த வசந்தன் டிவிக்குள்ளே வாங்க பழகலாம் அப்படிங்கிற டீமுக்குள்ளே இவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத காமெடியாகவும் நல்ல நகைச்சுவாகவும் நல்லா பண்ணீங்க. அந்த எட்வர்டு ரொம்ப யதார்த்தமாக பண்ணீங்க. இதை எல்லாத்தையும் தலைமையாக வாங்கி வச்சு பண்ணுறோம்ல, அது பெரிய கஷ்டம்ங்கிறது நீங்கள் தான் சொல்லிட்டீங்க. அதுக்கு வாரத்துக்கிட்ட நீங்களே திரும்ப வந்து அதாவது ஹக்கீம் சொல்லி தான் தெரியுமா ஹக்கீம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி? இல்லை இல்லை யாரும் சொல்கிறாங்க இல்லைப்பா, நான் சொல்கிறேன். நாம கேட்டே வாங்கணுமே. சரி சரி ஓகே. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நாங்க போயே ஆகணும். சோ thank you so much. ஓகே thank you சார். வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. ஓகே, இப்போ நம்ம ஹக்கீம் டீம் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போறா? தனு நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நிறைய திறமைசாலிகள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி வரலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். ஸோ vaanga.palagalam@vasantham.lk அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய திறமைகள் அண்ட் உங்களுடைய சிவி அண்ட் உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸோடு நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு அட்ரஸ் கொடுப்போம். அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கலாம். நீங்கள் வந்து சிடியில் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை நான் வந்து இமெயில் கூட பண்ணலாம் இல்லையா உங்கள் பெர்ஃபார்மன்ஸை. சரி, இப்போ வந்து அடுத்த வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் வந்து யார் தெரியுமா? நான் இப்போ தான் பார்த்தேன். அவர் யாரு? யாரு?
Director sir. டிரெக்டர் Director sir. சார் இவர் கேஎஸ் ரவிக்குமார்லாம் கிடையாது. இவர் வந்து இங்கே தான் நம்ம ஊர்ல தான். அவர் ஊர் என்ன? பசறை. பசறையில் என்ன ஊர்? கமேவலை. வெரி குட். இன்டெலிஜென்ட் கேர்ள்னா அடிக்கடி நீ ப்ரூவ் பண்ற. இன்டெலிஜென்ட் வசந்ததுக்கு அப்புறம் நீ தான் இன்டெலிஜென்ட். எஸ் தனு. ஓ அந்த அனு தான். சரி ஓகே லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வணக்கம், இது உங்கள் குழுகுல் குட்டீஸ் காமெடி ப்ரோக்ராம். வாரம் வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய குட்டீஸை கூட்டிகிட்டு வந்து என்னையே மொக்க போட வச்சுக்கிருக்காங்க. இந்த பையனும் 4 குட்டீஸை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. போன பையனும் இவங்க குழந்தைகள் வந்து ரொம்பவே நம்மளை கலாய்ச்சி போடுறாங்கப்பா. போன வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தங்கிட்ட கிட்ட போயிட்டு கேட்டேன், உன் பேர் என்னப்பா அப்படின்னு. உன் வாய் நாத்தடிக்குது அப்படின்ட்டான். அதனால் இந்த நேரம் இன்னைக்கு நான் நல்லா ப்ரெஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன். இப்போ எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நான் அவன்கிட்ட தைரியமாக வச்சு போடுவேன். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். முதலாவதாக ஒரு குட்டீஸ் யார் அது வந்திருக்காரு பார்ப்போம். முதலாவது குட்டீஸ் வாங்க. அவர் இப்போ வருவார். அப்பா அப்பா இங்கே வாடா, இங்கே வாமா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான ஒரு கேர்ள் ஒன்று வந்திருக்காங்க. சூப்பராக இருக்காங்க பார்க்குறதுக்கே. அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகாக நீட்டாக இருக்காங்க, வெள்ளையாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. ரைட் அம்மா உங்கள் பேர் என்னம்மா? என் பேரு கைரத்திரியா? ரைட் காயத்ரி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் யாரும்மா வாங்கி கொடுத்தது? பக்கத்து வீட்டு என்டி வாங்கி கொடுத்தாங்களா? பக்கத்து வீட்டு என்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்பாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா? சரி அப்பாவுக்கு அங்கே எங்கேயோ லிங்க் ஒன்று போகுது. உங்கள் அப்பா சைக்கிளில் டபுள் போட பார்க்குறாரு. சரி அந்த கதையை விடுங்க. ரைட்மா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன். நீங்கள் அதை சரியாக சொல்லணும், விட சொல்லணும். சரிம்மா, நீங்கள் இப்போ சாக்லேட் அவங்க தான் தருவாங்க, போகிறப்ப தான் நீ எனக்கு தரணும். சரி இப்போ நான் விஷயம் கூட பேசிக்கூடாது சரியா? இப்போம்மா நீ ஸ்கூல் போறியா? ஸ்கூலில் உனக்கு பாட்டுலன்னு சொல்லி தருவாங்களா? என்ன பாடுமா உனக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க? ஸ்கூலில் சேர் டீச்சருக்கு பாட்டு பிடிச்சாரா? எங்க அந்த பாட்டு படி. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாம். சூப்பர் நல்லா படிச்சிட்டா. சூப்பர் பாட்டு படிப்பாங்க. டீச்சர்மா என்னடா நடக்குதுங்க? சரி என்னம்மா டீச்சர் பாட்டு படிப்பாங்க? கட்டி போடி சரி புரிஞ்சு போச்சு. உங்க அப்பாவை பத்தி நீ சொல்றப்பயே நான் தெரிஞ்சிருக்கணும் நீ எப்படி இருக்கணும். சரி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஒண்டிருந்து பாப்பையா? சூப்பர் நீ நல்லா வருவ. உன் எதிர்காலம் இப்பயே எனக்கு நல்லா தெரியுது. சரி இப்போ நீ ஓடி போயிட்டு அழகா அந்த போட்டிருக்கா நாக்காளி அதில் போயிட்டு உட்காந்துக்கம்மா. அடுத்து ஒருத்தர் கூப்பிடுவோம் நம்ம. அப்பாடா ஒன்றாவது ஒருத்தர் நாட்டையே உசுரை வாங்குறாங்க. சூப்பர். இந்த மாதிரிக்கே நிறைய மொக்க போடுறதுக்கான குட்டீஸ் தான் நம்ம நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்குவாங்க. இப்போ அடுத்தது யார் வரான்னு பார்ப்போம். அடுத்த குட்டீஸ் வாங்க, யார் பார்ப்போம். ரோபாமரியே வரான். ஏய் இங்கே வாடா தம்பி, இங்கே வா. பேரை நான் அவன் பேரு ரோபாவா? இயந்திரத்துக்கு வைக்கிறேன். நீ பேரெல்லாம் மனுஷனுக்கு வச்சிருக்காங்க. அப்பா வச்சுச்சா? சரி உங்க அப்பா வந்திருக்காரங்க. யார் இல்லை உங்க அப்பா? ஜோ நான் உனக்கு அப்புறம் சாக்லேட்லாம் வாங்கி தரேன். இப்போ சொல்லு, நான் கருப்பா அவங்க எல்லாம் கருப்பா? சாக்லேட் தாரண்டா டக்கு ஏன்னா மாறுற. சரி இப்போ நான் இந்த போட்டியை நடத்துறதே ஒரு பாட்டு கேட்கறதுக்கு தான். உனக்கு ஸ்கூல்லாம் போறியா நீ? சரிப்பா, உனக்கு ஸ்கூலில் நிறைய பாட்டுலாம் சொல்லி கொடுத்தாங்களா? அதில் ஒரு பாட்டு ஒன்று படிப்பா. பிரபா சும்மா அடிச்சா சேர்த்து சொல்ல வேண்டியதானே? பிரபா அவங்கடா. சரிடா, இப்போ நீ பாட்டுக்கு வாப்பா, விஷயத்துக்கு வா. நீ பாட்டை படி. சரி ரேடியோவில் போனதா? படிச்சு சொல்ல. கண்ணதாசன் காரை பொடி ஊத்தி கொடி. நீ முதலில் மைக்கை ஒழுங்கா புடி. மைக்கை மேலே புடுறா, மேலே புடி. ஏன்டா உசுரா வாங்குறீங்க? சரிடா சரி நல்லா அழகாக ஒரு பாட்டு படிச்சு காட்டிட்ட. சரி நீ போயிட்டு தான் இந்த பிள்ளை கிட்டிக்கு இருக்காம போயிட்டு அந்த பிள்ளை பக்கத்தில் வராம. அத்தான் நீ தானே வர்றப்ப நான் பார்த்தேன். நீ நோண்டிக்கிட்டு இருந்த சின்ன வயசுல கையை பிடிச்சிருக்கிற. போயிட்டு அந்த பிள்ளை பக்கத்தில் தண்ணி அங்கிட்டு வைக்காது. சாக்லேட் அவங்க போகிறப்ப தருவாங்க. நீ தான் எனக்கு தான் நீ. ஐயோ கடவுளே, 2 பேர் வந்துட்டாங்க.
இனி இவங்கிட்ட நான் பாட்டு கேட்குறதா முடிவே பண்ணல. அடுத்ததான் யார் வரப்போகிறா? வாங்க, அடுத்த ஒரு குட்டீஸ் இப்போ வர போகிறாங்க. யாருன்னு தெரியல. ஏன்னா என்னை உயிரை வாங்க போகிறானா இல்லாட்டி கொல்ல போகிறான்னு தெரியல. அடுத்த குட்டீஸ் யார் அது? வாங்க. யாரா பிள்ளைய பெற்றுக்கிட்டு சொன்னா ஒரு கொங்குரிட் தூணை பெற்று கொடுக்காங்க. இங்கே வாடா, ஏன்டா நீ இவ்வளோ குண்டா இருக்க? ஏய், உன் பேர் என்னடா? கும்பாவா? ஏன்டா அவன் கும்பான்னு பேர் வச்சாங்க? நான் கும்பால சாப்பிடுவேன். கும்பானா? சரிம்மா, கும்பானா இப்போ என்னது? கும்பா பெரிய கொரவா சட்டி. அது சருவன் சட்டி வந்தது வீட்டில் வச்சு சாப்பிட்றோம். அடே ஏய், அது அரிசி கழுவுறதுடா, அதில் சாப்பிட்றோம் நீ. சரி சரி, இப்போ காலையில் வரப்போ சாப்பிட்டேன் நீ? அது சாப்பிட்டேன். எவ்வளோப்பா சாப்பிட்டேன் நீ? 3வது பானு. ஏய், ஒரு வேலைக்காடா 3 வேளை சாப்பிட்றது? ஒரு வேளை 3 வேளை சாப்பிட்டு வச்சுருக்க. உங்களால் தாண்டா அந்த நாடு நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி சரி சரி, இப்போ சரி, நான் அவனை அடிக்கலை. இப்போ இவனை யாரா இங்கே கூப்பிட்டு வந்தது இந்த ப்ரோக்ராமுக்கு? நான் தான் வந்து ஆயா கூப்பிட்டு வந்து. ஆயா கூப்பிட்டு வச்சா? அப்பா உள்ள அம்மா உள்ள ஆயாவா? எங்கடா உங்க ஆயா? அந்த தூங்குது. அந்த செத்து போன மாதிரி அதான் உங்க ஐயா? ஏன்டா அப்படியே? அது நான் தான் தூக்கிட்டு வந்தேன். நீ தான் தூக்கிட்டு வந்தியா? சரி சரி சரி, இது கலாய்க்கணும்னே நீ தான் முடிவு கட்டி வந்துட்ட போல. சரி சரி, இப்போ வந்தவன் பூரா கதை சொல்லியும் இதை சொல்லி என் உயிரை வாங்கிவிட்டான். பாட்டை பிடிச்சோம். நான் உன்கிட்ட கதையும் கேட்க மாட்டேன், பாட்டும் படிக்க சொல்ல மாட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீ சரியாக விடைய சொன்னீங்கன்னா உனக்கு நிறைய சாக்லேட்டு இதெல்லாம் பரிசெல்லாம் நிறைய கொடுப்போம். சரியா? ரைட்டு. ஓ குண்டா வேணும். சரி, நான் குண்டா வேணும். சரி, உனக்கு இந்த விஜய், ரஜினி, கமல் இவங்களெல்லாம் தெரியுமா? தெரியும். அப்படி இருக்க அந்த ரஜினி, விஜய், கமல்லாம் உனக்கு யாரப்பா நல்ல ஆக்டர்? யாரை பிடிக்கும் உனக்கு? பிரபு. ஏன்ப்பா பிரபு பிடிக்கும் உனக்கு? அவர் குண்டா இருப்பாரு. பிரபு குண்டா இருந்தாலும் பிடிக்குமா? சரி சரி, ரைட்டு. இந்த பழங்கள்லாம் இருக்குது, அன்னாசி, இந்த மாம்பழம் இப்படிலாம் இருக்கு இல்லையா? அதில் உனக்கு எதுப்பா நல்லா பிடிக்கும்? எனக்கு பலாப்பழம். பலாப்பழம் தான் பிடிக்குமா? ஏன்ப்பா பலாப்பழம் பிடிக்கும் உனக்கு? குண்டா இருக்கு. சரி, பழம்லாம் பிடிக்கும். நீ சொன்ன இல்லையா இந்த வீரர்கள் பையில கிரிக்கெட் வீரர், ராணுவ வீரர் அப்படிலாம் இருக்காங்களா? அந்த மாதிரி வீரர்கள் யாராச்சும் உனக்கு பிடிக்குமா? வீரப்பன். ஏன்டா வீரப்பனை பிடிக்கும்? அவர் தான் குண்டு வச்சிருப்பாரு. எத்தனை பேர்ரா அப்படி கிளம்பிருக்கீங்க? எத்தனை பேர்ரா? சரி, உன்கிட்ட கேள்வி நான் கேட்கலடா. சரி, ஒரே ஒரு விஷயம், இந்த போட்டி அரேஞ்ச் பண்ணதே ஒரு பாட்டு படிச்சு ஒழுங்கான பாட்டை யார்ட்டாச்சும் கேட்கறதுக்கு தான்டா. நீ சரி ஒரு ஒழுங்கான பாட்டை படிச்சுட்டு போடா. என்ன பாட்டு? ஏதாச்சும் பாட்டு ஒன்று பாடுறான். சினிமா பாட்டு. சினிமா அது படத்துல போகும் பாட்டு. படத்துல போறதா? ரைட், நல்ல பாட்டு. வெடி குண்டு ஒன்று வச்சிருக்கேன். வெடி குண்டு ஒன்று வச்சிருக்கேன். ஐயோ, குண்டு ஒன்று வச்சிருக்கேன். வெடி குண்டு ஒன்று வச்சிருக்கேன். வெடி 2 குண்டு வச்சிருக்கேன். வெடி 2 குண்டு. அப்படியே கொண்டு போய் போட்டுறாத எங்கேயாச்சும். அப்படியே கொண்டு போய் போட்டுறேன். சரி, உங்க ஆயா தூக்கிட்டு போடா. எங்க ஆயா தூங்குது, அப்புறம் தான் கொண்டு போகணும். சரிடா, எழுப்பி சரி தண்ணி சரி அடிச்சு எழுப்பி கொண்டு போடா. போயிட்டு வா. போலாம். அப்பாடா. நேர்களே, இந்த வாரம் இந்த கலக்கலான குலுகுல் குட்டீஸ் காமெடி ப்ரோக்ராம் சிறப்பாக முடிஞ்சிருக்கு. இவனை நான் சமாளிச்சிட்டேன். இப்போ இந்த வாரத்திலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்று அடுத்த வாரம் உங்களை சந்திக்க மீண்டும் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் சின்னாச்சி. நானும் எங்க ஆயா கூட வந்தேன். அவங்களாம் நான் பேசுறத பார்த்துட்டு இருக்காங்க. நீ பேசுறது நீ என்ன பெரிய இவனா? அவன்லாம் இங்க பார்த்துட்டு நீ பேசுறது எங்களாலே கேட்க முடியாது. நான் ஜெயதெல்லாம் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டுருக்கேன். சாப்பாடு இருக்கா? ஏன்னா டாய் கட்டி வந்தது குழந்தைய கழிச்சிட்டு பொம்மை விற்க வந்து காமெடி மக்களும் ஆகிட்டு இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. நான் தான் சார் சொல்லுங்க. இடையில தம்பி வந்து எங்களை யசோகம் வந்து எல்லாம் முடின்னு காட்டுறான். ஐயோ, இந்த ப்ரோக்ராமிங் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்தினால நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். இடையில பேமெண்ட் சாப்பாடும் காட்டுற ப்ரோக்ராம் நல்லா இருக்குன்றது விளங்குது. அது ஹியூமர். சூப்பரா இருக்கு. அது குழந்தைகள் மாதிரி வந்து நிறைய விஷயத்த சொன்னார். ஒருத்தர் கேட்டியார் அப்பா கிட்ட, உண்ட மகனும் அஜித் குமார் ஒரே மாதிரினா ஏன்னா அது தலை உன் புள்ள தருதலண்டா. அந்த மாதிரி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். நீலா சார் சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் எப்படி பண்ணுறாங்கங்கிறத ரொம்ப வடிவாக
ரொம்ப அழகாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டுங்கிறத ரொம்ப அழகாக பண்ணினீங்க. இப்போ வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட நீங்கள் நல்லா இது. ஆனால் உங்கள் பேர் என்னது? எரோமியஸ். எரோமியஸ். ஏரோமியஸ். நானும் வந்து ஏரோபிக்ஸ்னு நினைச்சிட்டேன். அந்த வெயிட் கம்மி பண்ணுறது. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. இப்போ வந்து நம்ம கேஎஸ் ரவிக்குமார் செம்மையா அங்க ஃப்ரேம் வச்சு ஒரு செம்ம ஆக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து வந்து யார் பண்ண போறாங்க? அடுத்ததான் வந்து எங்களுடைய பெண் சிங்கம் களமிறங்க போறாங்க. பெண் சிங்கமா? தல வாரின சிங்கமா வாரா சிங்கமா? ரெண்டுமே. பெண் சிங்கத்துக்கு முடியே இருக்காது. ஐயோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல, பெண் சிங்கத்துக்கு தான் முடி இருக்கும். ஏன் எப்படி சொல்ற நீ? ஏன்னா எனக்கு முடி இருக்கு. நீ பெண் சிங்கம் இல்ல, நீ பெண் அசிங்கம். நோ, அது நீ ஆண் அசிங்கம். நம்ம அதுக்குள்ள நமக்குள்ளே இருக்கட்டும். சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்ததா அபிராமி வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். இது வந்து என்ன சொல்றது வந்து முதல்ல வந்து அபிராமி ஒரு பெண்ணை வந்து தைரியமா வந்து மேடையில் பண்ணதுக்கு முதல் பாராட்டு. மற்றது வந்து பரதநாட்டியத்துக்கு மட்டும்தான் அபிநயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு நடன கலைஞராக சொல்கிறேன். ஆனால் இதை பார்த்த பிறகு ஒரு பாட்டுக்குள்ள இவ்வளோ விஷயத்தை கொண்டாடலாம், குத்து டான்ஸ்லேயும் அந்த அபிநயத்தை கொண்டாடலாம். நீ கழுவி கிழிச்சி வீசி இவருக்கு சாப்பாடை கொடுத்து தும்பத்தடியால் அடிச்சு ஒரு அபிநய சுந்தரி அவங்க. இது வந்து நம்ம நந்தா சார் வந்து படத்துல ஏதாவது வைக்கிறாரோ தெரியல. இனிமே வைக்கணும் சார், நீங்க கண்டிப்பா வைக்கணும். இங்க இருந்து வந்த ஐடியா படத்துக்கு போனா எங்களுக்கு பெருமை தான். சூப்பர், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த குத்துப்பாட்டுக்கு இப்படி இந்த மேடையில் பண்ணுறங்கிறது, கட் பண்ணி எடுக்கிறது ரெண்டாவது விஷயம். மேடையில் பண்ணுறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இலங்கை பொண்ணு பண்ணுறங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஓகே, தேங்க் யூ so much அபிராமி. தேங்க் யூ. ஓகே, இன்னைக்கு சூப்பரா எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்க பாய் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு.
பட் அதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு நாங்க பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஜட்ஜஸை நாங்க மேடைக்கு கூப்பிடணும். எஸ், லெட்ஸ் வெல்கம் நந்தா சார் அண்ட் நிலா சார் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? எப்படி இருந்தது எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம்? நிச்சயமாக வந்து சூப்பராக நாளுக்கு நாள் வந்து முன்னேறி கொண்டே இருக்குது. யார் என்று சொல்கிறது, யார் நல்லா செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி வாங்க பழகலாம் நிகழ்ச்சி மிகவும் சூப்பராக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. சரி, ஓகே. பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு சொல்லிடலாம். பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்றைக்கும் நிறைய பேர் செஞ்சாங்க அழகாக. இருந்தாலும் கூட ஒரு வித்தியாசமான முறையில் வந்து ஒரு பாட்டுக்கு அபிநயத்தை வந்து இப்படியும் பண்ண முடியும் அப்படின்னு காட்டிய அந்த தைரியமான அந்த பெண் அபிராமி. அசால்ட் அபிராமி, நாக்கு முக்கி இவங்க தான். ஆமா, அபிராமியை பத்தி சொல்லி ஆகணும். அபிராமி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா தனி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதனாலே அவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிஃப்ட்டும் நாங்க இப்ப கொடுக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ எப்பவுமே போல இன்னைக்கு நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு பம்பளப்பிட்டி மற்றும் கல்முனையில் இருக்கிற பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்குற நம்ம ஈஸ்டா ஹேண்ட்லூம் வழங்குற சூப்பரான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். சரி, இன்னைக்கு அபிராமி பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டீங்க. ஸோ உங்களுடைய வெற்றிக்கு காரணம் எப்பவுமே அம்மான்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அம்மாவை மேடை கலைக்கலாமே. அம்மா ப்ளீஸ் வாங்க. அம்மா ப்ளீஸ் வாங்க. ஸோ இதுதான் அபிராமியினுடைய அம்மா. அம்மா வந்து எப்போவுமே வந்து அபிராமிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அம்மா ஒரு வார்த்தைகள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்து பழகலாமண்டு வசந்தன் டிவிக்கு மென்மேனும் வளர வேணுமென்று வாழ்த்துக்கிறேன். உங்கள் பொண்ணை பற்றி சொல்லுங்கள். பொண்ணை பற்றி சொல்லணும். சொல்ல வார்த்தைகள் ரொம்ப சந்தோஷம். வாவ், சூப்பர். ஸோ இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரமும் இதே போல் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இமெயில் ஐடி மூலமாக உங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து டைப் செய்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைங்க. வாங்க.பழக்கலாம்@vasantham.lk அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. மீண்டும் அடுத்த வாரமும் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறும் நான் தனுஷா அண்ட் யாஷோ.